வணக்கம்ண்ணா. அதே ஆள் தான். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுக்கு பாப்பநாயம்பட்டி கிராமம் வில்நாயம்பட்டி ஊராட்சிண்ணா. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த கலைஞர் வீடு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்களை பாரான்னு பறக்க விட்டாங்க. வானம் தோண்டுங்க, பில்டிங்கை கட்டுங்க, எங்களுக்கு பேஸ்மெண்ட் போட்டு காமிங்க அப்படி இப்படின்னு எங்களை 10 நாளில் கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா கடை வாங்க விட்டாங்க. கடனும் வாங்கி கட்டினோம், வட்டிக்கு வாங்கி தான் எல்லாம் வேலையும் முடிஞ்சிருக்கு. நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, அதாவது 4 லட்ச ரூபா வந்து நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறோம். அதாவது அவங்க வந்து 3 லட்ச ரூபா சொன்னாங்க, நீங்கள் 4 லட்ச ரூபா சொல்லிட்டீங்க. சந்தோஷம், 4 லட்ச ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஃபோன் பண்ணி எங்கள் தாலுக்கில் இருக்க ஓவர்சீஸ்கிட்ட கேட்டால் கலெக்டர் ஆஃபீஸில் இன்னும் ஆர்டர் வரலையாம். நாங்கள் என்ன பண்ணேன், இப்போ ஒரு 2 நாளைக்கு முந்தா நாள் தான் கேட்டேன். இன்றைக்கி தேதி என்ன, ஒரே செகண்டு. இன்றைக்கி தேதி வந்து 6, தேதி 6னா 4ஆந்தேதி கேட்டிருக்கேன். 4ஆந்தேதி கேட்டதுக்கு எங்கள் ஓவர்சீஸு, அதாவது நிலக்கோட்டை தொகுதி ஓவர்சீஸு வந்து சுமதி, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இன்னும் இந்த ஆர்டரும் வரலப்பா, வந்தால் உங்களுக்கு கால் பண்ணுறோம், நாங்கள் நேராக வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆல்ரெடி வந்து நாங்கள் வீட்டு வேலையை ஆரம்பித்தப்போ, அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் வானம் தோண்டுறது, பில்டிங்கு கீழே வந்து பேஸ்மெண்ட்டு போடுறது எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த வீட்டுக்கு யார் வந்து ஓனரு, அந்த இடத்துக்காரங்க யார் என்னன்றது எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் பேஸ்மெண்ட் போட்டதுக்கும் நான் வந்து ஜிபிஎஸ் கேமரா கொண்டு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன். நீ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், நீ என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். நான் தான் சொல்லிட்டேன், அதாவது டொமஸ்டிக்காக இருந்ததை கமர்ஷியலாக மாற்றியாச்சுங்க. கமர்ஷியலாக மாற்றினது வந்து கரண்ட்டு பில்லு எங்களுக்கு மாதம் கூட வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், மோட்டார் யூஸ் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. மோட்டார் யூஸ் பண்ணுறோம்னா, வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்னா 1 மணி நேரம் யூஸ் பண்ணுறோம்னா ஒரு 2 யூனிட் ஓடுதுன்னா, இப்போ டொமஸ்டிக் யூஸ் பண்ணும்போது 15 ரூபா எங்களுக்கு வந்து யூனிட் கூடுது. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபா. டொமஸ்டிக்னும் போது வெறும் 4 ரூபா 50 காசு என்னமோ தான் வருது. இப்போ நான் வந்து வீடு கட்டவா வேணாமா, அதை சொல்லுங்கள். எங்களுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. உங்கள் அதிகாரிகள் ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வரலேன்றாங்க. கலெக்டர் ஆஃபீஸ், அப்போ கலெக்டருக்கு யார் ஆர்டர் கொடுக்கணும்? இப்போ நிலக்கோட்டை தொகுதிக்கு வந்து ஐயனார் தான் வந்து எம்எல்ஏவாக இருக்கார். இப்போ நாங்கள் அவரை பார்க்குறேன்னா எங்கே போய் பார்க்குறது? உண்மையிலே சொல்கிறேன், எம்எல்ஏ ஐயனார்ன்றா யாருன்னே நிலக்கோட்டை தொகுதியில் 3/4 இல்லை 90% யாருக்குமே தெரியாது. உண்மையாக சொல்கிறேன், 90% ஐயனார்ன்றது யாருக்கும் தெரியாது. உங்கள் முகத்துக்காகத்தான் நாங்கள் ஓட்டே போட்டிருக்கோம். ஆனால் வந்து இந்த வீட்டு வேலைக்கு ஏன் முடிக்கவே இல்லை என்னான்னு பாருங்கள். வீட்டு வேலை நாங்கள் தான் சொல்லிட்டேன், உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லையா முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ரிப்ளை பண்ணுங்கள். இப்படியே திரும்பி அதாவது நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டீங்க, அவங்க முடியாதுன்றாங்க. இன்னும் எங்களை வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வரலேன்றாங்க. கலெக்டருக்கு யார் ஆர்டர் கொடுக்கணும்? நீங்கள் ஆர்டர் கொடுக்கணுமா, யார் ஆர்டர் கொடுக்கணும்? கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இன்னும் எங்களுக்கு ஆர்டரே வரலேன்றாங்க. யார்கிட்ட போய் கேட்க சொல்கிறீங்க? நீ யூனியன் ஆஃபீஸில், அதாவது ஓவர்சீஸ்கிட்ட கேட்டால் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து எங்களுக்கு இன்னும் எந்த ஆர்டரும் வரலங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறதுனே எனக்கும் தெரில. சரி பரவாயில்ல, நீங்கள் எங்களை வீடு கட்ட விட்டாலும் சரி, கட்ட விடலைனாலும் சரி, இல்லை நான் மொட்டுச்சவராகவே கிடந்தாலும் சரி, வீடு கட்டவா வேணாமா? அண்ணே சிஎம் அண்ணே, விஜயண்ணே, உங்களை தான் சொல்கிறேன். ஓட்டு போட்டோம் கண்டிப்பாக. நான் என் வீட்டுக்காரப்பிலாம் ரெட்டலைக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேன்னு போன எலெக்ஷனில் சண்டை போட்டு ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டான். இந்த தடவை விசிலுக்கு தான் போடணும்னு சொல்லி சண்டை போட்டு கூப்பிட்டு போனேன். நான் விசிலுக்கு தான் ஓட்டும் போட்டான், நானும் விசிலுக்கு தான் போட்டேன். ஐயனார் வந்து எம்எல்ஏவாக ஆயிட்டார். என்ன பண்ணுறது? இந்த கலைஞர் வீடு திட்டம், கலைஞர் வீடுன்னு அவங்க சொன்னாங்க, ரைட்டு ஓகே. அவங்க பீரியடில் அவங்க வச்சாங்க பேர். நீங்கள் உங்கள் பீரியடில் ஏதாவது ஒரு பேரை வச்சு விடுங்களேன், ஏதாவது ஒன்றை வச்சு எதாவது மூவ் பண்ணி விடுங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன்.
நான் இதுக்கு மேலே நேரம் சொல்ல. வீட்டு வேலையை முடிக்கணும்னா முடிச்சு விடுங்க, இல்லையா முடியாதுன்னு சொல்லிட்டு வேலையை முடிச்சு விடுங்க. நாங்கள் அடுத்தடுத்த வேலையை எங்களுக்கு வேலை கிடக்குங்க. சும்மா அந்த கலைஞர் வீடு வருதுன்னு இதை பார்த்துக்கிட்டே எதிர்பார்த்துக்கிட்டே கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்க, நம்ம ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, ஃபண்டு கொடுப்பாங்கன்னு இதை எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியுமா? கொடுத்தா கொடுங்க, இல்லையா கடந்துட்டு போகுது. ஏன்னா வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு 3 லட்ச ரூபா, அதாவது பேஸ்மெண்ட்டு போட்டதுக்கு 3 லட்ச ரூபா செலவு பண்ணோம்னா சேஸ்பே கூப்பிட்டா ஒரு 2000 3000 செலவாயிர போகுது. அவ்வளோதான். மொத்தத்துக்கு இடித்து தரமாட்டமாக்கி விட்டு வேலையை முடிச்சு விட்டு போயிட போகிறோம். அவ்வளோதான். ஓவர் சீட்டை கேட்டால் இன்னும் ஆர்டர் வரலனாங்க. என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் 4 லட்ச ரூபா எதுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் போட்டிங்க? 4 லட்ச ரூபா நாங்கள் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், நீங்கள் வாங்கிக்கிங்க, வீடு கட்டிக்கிங்க, வீடு கட்டிங்க, எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? அப்பா ஓட்டு போட்டோம்ல, இங்கே நிலக்கோட்டை தொகுதியில் வந்திருக்காருல்ல, என்ன அர்த்தம்னு எனக்கும் தெரியல. ஆனால் உண்மையிலேயே என் வண்டியிலையும் இப்போ வந்து விஜயகாந்த் ஃபோட்டோ தான் இருக்குது. அடுத்து உங்கள் ஃபோட்டோ தான் வைக்கலாம்னு நான் ஐடியா பண்ணிகிட்டு இருக்கேன். வைக்கலாமா வேணாமானே எனக்கு தெரில. ஏன்னா இவங்க அதிகாரிகள் பண்ணுறது வந்து அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்கள் பேரை கெடுக்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு எந்த வேலையும் பார்க்குறது இல்லைங்க. கொஞ்சம் என்னன்னு முடிவு பண்ணுங்க. உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னே அதிகாரிகள் நிறையா இருக்காங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன், எங்கள் ஏரியா தலையாரி பயங்கரமான ஆள். முசுவனூத்து ஒரு டெத்து சர்டிஃபிகேட் வாங்க 50 ரூபா செலவாகுதுன்னா 500 ரூபா. முசுவனூத்து தலையாரி, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்ப்போம். அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலேயே இங்கே தான் தலையாரியாக இருக்கார். நானே நேரடாக அவரே பார்த்துட்டேன். என் வீட்டுக்காரப்பில் வந்து வீல்நாயக்கன்பட்டியோட 6வது வார்டு மெம்பரு. அவங்களுக்கே ஒரு வீட்டு ரசீது வாங்குறதுக்கே நாங்கள் படாத பாடுபட்டு தான் வாங்கினோம். எப்படின்னு பார்ப்போம். நான் டிரைவராக இருக்கேன், இந்தா நல்லா பார்த்துக்குங்க. இதான் நான் டிரைவரு. இன்னும் என்னோடய வண்டி இந்தா ஒர்க் ஷாப்பில் நிப்பாட்டி வச்சுருக்கேன், வேலை பார்க்குறக்காக நிப்பாட்டி வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. லஞ்சம் எங்கே போனாலும் லஞ்சம் தான், எதை கேட்டாலும் லஞ்சம் தான். ஒரு டெத்து சர்டிஃபிகேட்னாலும் லஞ்சம் தான், ஒரு என்ன சொல்கிறது, பெர்த்து சர்டிஃபிகேட்னாலும் லஞ்சம், டெத்து சர்டிஃபிகேட்னாலும் லஞ்சம். எதைத்தான் நாங்கள் சரி கட்டுறது? அதாவது பெர்த்து சர்டிஃபிகேட்னா சந்தோஷம், டெத்து சர்டிஃபிகேட் வந்து துக்கம் இல்லையா? அதுக்கெல்லாமா லஞ்சம் கேட்பீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஏன் அப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை. டெத்து சர்டிஃபிகேட்டுக்கு 500 ரூபா, 500 ரூபா கொடுத்தா தான் டெத்து சர்டிஃபிகேட்டுக்கு கிடைக்கும். என் கிழவனுக்கு நான் வாங்கியிருக்கேன், எங்கள் அப்பனை பெற்றா அப்பாவுக்கு நான் வாங்கியிருக்கேன். 500 ரூபா கொடுத்து தான் டெத்து சர்டிஃபிகேட்டு வாங்கியிருக்கேன். சும்மா கிடையாது, 500 ரூபா. செத்தாளுக்கு போய் சர்டிஃபிகேட்டுக்கு 500 ரூபா. இது எப்போ மாறும்னு எனக்கும் தெரியல. லைசன்ஸுக்கு போனால் 2000 கொடு 3000 கொடுங்க. 2000 முடியறத வந்து 10,000 இழுக்கிறாங்க, 5000 முடியறத 5000ன்றாங்க. வண்டிக்கு ஜிபிஎஸ் மாட்ட சொல்கிறீங்க. வண்டிக்கு ஜிபிஎஸ்ஸு வெறும் 2999 ரூபா. நீங்கள் சொல்கிறத வந்து கவர்மெண்ட்டில் 18,000 ரூபா. அதுவும் 18,000 ரூபாய்க்கு ஜிபிஎஸ் மாட்டினாத்தான் வண்டிக்கு எஃப்சி கொடுப்பீங்களோ? அப்போ நாங்கள் எல்லாம் வண்டி வாங்கினோம்லாம் அப்படியே ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு தெரிய வேண்டியதான். கவர்மெண்ட் அதாவது புது வண்டியாக போடுறீங்கல்ல, புது வண்டியாக கவர்மெண்ட்டில் கொடுக்குறீங்கல்ல, நாங்கள் எப்படி வண்டி எடுத்துகிட்டு ரோட்டில் நிப்பாட்டிட்டு பிச்சை எடுக்க போயிடவா? துண்டு எடுத்துகிட்டு ஜிபிஎஸ் எதுக்கு? அதாவது அவன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவைன்னா அவன் ஜிபிஎஸ் மாட்டிக்கிற போகிறேன். என் வண்டிக்கு நான் எதுக்கு ஜிபிஎஸ் மாட்டணும்? என்னோடய சொந்த வண்டி, நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், என் வண்டியிலே நான் படுத்து கிடக்கேன். குளிக்காமல் கூட 5 நாள் குளிக்காமல் கூட நான் தான் படுத்து கிடக்கேன். எனக்கு வந்து யார் வந்து படுத்து கிடக்கா? எனக்கு வந்து மினிஸ்டராக படுத்து கிடக்காரு, இல்லை எம்எல்ஏ வந்து படுத்து கிடக்காரா? என் வண்டிக்கு நான் தான் படுத்து கிடக்கேன். இதுக்கு எதுக்கு என்னை ஜிபிஎஸ் மாட்ட சொல்கிற? என் வண்டிக்கு நான் பாதுகாப்பு, அவன் வண்டிக்கு அவன் பாதுகாப்பு. இது எதுக்கு நீ வந்து ஜிபிஎஸ் மாட்டு 18,000 ரூபா நீ கொடுத்து நீ மாட்டுன்னு சொல்லி எதுக்கு நீ சொல்கிற? உனக்கு வந்து எஃப்சி இருக்கா? அதாவது பெயிண்டிங் பண்ணியிருக்கியா? பிரேக் கரெக்டாக இருக்கா? எஃப்சி இருக்கா? அது இன்சூரன்ஸ் இருக்கா? டேக்ஸ் இருக்கா? பொல்யூஷன் இருக்கா? க்ரீன் டேக்ஸ் இருக்கா? அதை கேளு.
அதை விட்டு இப்படி ஜிபிஎஸ் இருக்கான்னு நீ எனக்கு கேட்குற? என் வண்டி எங்கே நிற்கணும் எனக்கு தெரியாதா? நீ எதுக்கே நீ செக் பண்ணுற? என் வண்டி எங்கே நிற்கணும் உனக்கு என்ன தேவையாக இருக்குது? என் வண்டி பாத்ரூம்குள்ளோட தான் போய் நிற்கும். அதெல்லாம் நீ செக் பண்ணியா? என்னையா அநியாயத்துக்கு பண்ணீங்க? ஒரு மனசாட்சியாக பண்ணீங்க, அநியாயத்துக்கு பண்ணாதீங்க என்ன. அதுவும் அண்ணே சிஎம் அண்ணே விஜயண்ணே, நான் ஒரே வார்த்தை அண்ணன் தான். நீங்கள் வந்து 52 வயசு, எனக்கு வந்து 35 வயசு, கம்மியாக தான் சொல்லியிருக்கீங்க. 35 வயசு எனக்கு, உங்களுக்கு 52 வயசு அண்ணன் தான் சொல்லணும். நான் மரியாதையாக சொல்கிறேண்ணே, மரியாதை தான் உங்களுக்கு, மரியாதையாக சொல்கிறேன் இல்லை, மரியாதை தான் உங்களுக்கு, மரியாதை நான் கொடுத்தாகணும். நீங்கள் வந்து சிஎம் அண்ணே. என் வண்டிக்கு நான் பாதுகாப்பு, அவன் வண்டிக்கு அவன் டிரைவர் வந்து பாதுகாப்பாக இருந்துக்குருவாங்க. நீங்கள் வந்து தேவையில்லாத இது வந்து ஜிபிஎஸ் மாட்டுங்க, அப்போ தான் எஃப்சி கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு. ஜிபிஎஸ் எதுக்கு நான் மாட்டணும்? ஜிபிஎஸ் எதுக்கு மாட்டணும்னு சொல்கிறேன். என் வண்டிக்கு நான் பாதுகாப்பு, நான் வண்டியில் படுத்து கிடைக்கேன். எதுக்கு நீங்கள் ஜிபிஎஸ் மாட்ட சொல்கிறீங்க? 18,000 வெறும் 2,000 முடிய வேண்டிய விலையை எதுக்கு 18,000 நீங்கள் கேட்குறீங்க? உண்மையிலே கேட்குறேன், 18,000 எதுக்கு? உங்களுக்கு வேற யாருக்குமா? அண்ணே நீங்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அந்த தான் தைரியத்தெல்லாம் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். யார் இந்த 18,000 கேட்குறாங்களோ அதை பார்த்து நீங்கள் நடவடிக்கை எடுங்க. இந்த வீட்டு விலையும் சேர்த்து நீங்கள் கணக்கெடுங்க. நீங்கள் 4 லட்ச ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டீங்க, அவங்க வந்து 3 லட்ச ரூபா சொன்னாங்க, நீங்கள் 4 லட்ச ரூபா சொல்லிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் அந்த வீட்டு விலையை படக்குன்னு பார்க்க மாட்டேன்றீங்க. ஏதோ எருமை மாடு மழையில் நனைஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னடா நம்ம எருமை மாடு மழையில் நனைஞ்சாலும் பரவாயில்ல, அது பாட்டுக்கு மழையில் நனைஞ்சாலும் நிற்கும்லடா அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து மனுஷங்க, எருமை மாடு வந்து மழையில் நனைங்க, நாங்கள் மனுஷங்க வந்து மழையில் நனைய முடியாது. நான் நனையுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என் பிள்ளையப்பா நனையணும்ல, என் பிள்ளைய பார்க்க இல்லையா? சின்ன பிள்ளைய இல்லையா? அது ஒன்று வீட்டு வேலையை முடிங்க, அதுக்கு என்னென்ன அப்ரூவல் கொடுங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியும்னா முடியும் சொல்லுங்க, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. இல்லை அடுத்தடுத்த வேலையை நாங்கள் பார்ப்போம். நான் தான் சொல்லிட்டு இல்லை, 3 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்துன்னு ஒரு 3 லட்ச ரூபா நான் வட்டிக்கு வாங்கி வீட்டையும் கட்டி முடிச்சிருவேன். என்ன கவர்மெண்ட்டு வீடுன்னு சொல்லிட்டு அந்த டைல்ஸ் ஒன்று கொடுப்பீங்களே, அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதைலாம் பெருமை பார்த்துக்குங்க.